பண்ணாரு. ஸோ அதனால ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அக்கா ஒரு 2 minutes. பாலா இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு சார் கேட்டது வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பண்ணுறாரு. திண்டுக்கல் ஸ்டைலும் பண்ணுவாங்க. திண்டுக்கலுக்கு மசாலா நான் கொண்டு வந்துருக்கேன். பட் இந்த மசாலாவில் வச்சு பண்ணலாம். பட் இது என்னது ஓன் ரெசிபி. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னோட ஓன் அது ரெசிபி. இன்னும் எதுக்கு ஸ்பெஷல் உங்களோட மசாலா என்ன இருக்கு? எந்த மசாலா வந்து ஒரு 16 ஐட்டம் வந்து இது காமி 16 ஐட்டத்தை அது சரி சரி. இது வந்து என்னோட பிரியாணி. இது பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா இதில் வந்து 4 ounce போட்டாங்க. 30 பேருக்கு வந்து 4 ounce 5 கிலோவுக்கு வந்து இதுல பாதி போட்டாங்க. காம்பினேஷனுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். நான் ஹோம்மேடு தான் பண்ணியிருக்கேன். அது போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் வந்து இடிச்சு போட்டீங்கன்னா எங்களோட என்ன சொல்லிடுவோம்னா பெப்பர் போட்டேன்னா அது பெப்பர் சிக்கன் ஆகிடும். அதனால நீ பெப்பர் போடணும். பெப்பர் இல்லாம இல்லைங்க, சுற்றுலா போடுறது நமக்கு வந்து பெப்பர் போடுறது வந்து நம்ம ஹெல்த் வைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 4 ounce, இதுல வந்து இது வந்து 8 ounce, இதுல 2 ounce போடுறாங்க. ஓ மை காட். 4 ounce வந்து நான்வெஜ்க்கு வந்து 4 ounce. இதுல வந்து 2 ounce வந்து நீங்க அந்த 16 ஐட்டம் சொல்றீங்க இல்லையா, அது அந்த ஐட்டம் பேர் என்ன ஞாபகம் இருக்கா? சீக்ரெட். செஃப் சீக்ரெட்டுங்க. ஓ சார் உங்க பேர் என்ன சார்? பாலா. ரெக்கார்டட். தேங்க்யூ. செல்விமுத்தர், நான் தான் உங்களை பாக்குறேன். என்ன செஞ்சீங்க ஃபர்ஸ்ட்? கரம் மசாலா போட்டாச்சு. கரம் மசாலா முதல்ல போட்டீங்களா? ஓகே. அது வெடிச்சதுக்கு அப்புறம் வந்து சில்லி போட்டோம். கரம் மசாலா ஓகே. வெடிச்சதுக்கு அப்புறமேல சில்லி போட்டுட்டு சில்லி வந்து வெடிச்சதுக்கு அப்புறம் இன்ஃபியூஸ் ஆகும். ஆயிலுக்குள்ள இன்ஃபியூஸ் ஆகும். ஸ்பைஸ் உங்களுக்கு கீழே இறங்கும். ஓகே. இப்போ வந்து மின்ட் சிலாண்டோ ஸ்டார்டிங்லயே வந்து எல்லாமே போட்டுரும். சரி சரி. அப்பதான் வந்து அது இன்ஃபியூஸ் ஆகி ஸ்மெல் வரும். ஓகே ஓகே ஓகே. எல்லாருமே வந்து கடைசியா போடுவாங்க. ஆனா வந்து நம்ம ஸ்டார்டிங்லயே போட்டோம்னா எல்லாத்தோடையும் இல்ல இப்போ உப்பு பாருங்க. கொஞ்சம் கசக்கா இருந்தா தான் சரி. கொஞ்சம் கசக்கு இருந்தா தான் கரெக்டா இருக்கு ரைஸ் போடு. நான் போட்ட
போட்டாலும் திருப்பி போடலாம். ரொம்ப போடணும். கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் சால்ட் வேணண்டா கலவன பிரியாணி ரெடியா? இதில் வந்து இப்போ நான் கிண்டும் பொழுது சிக்கனை டச் பண்ணல நான் ஒன்லி ரைஸ் மட்டும்தான் இது பண்ணுறேன். அப்புறம் அந்த பாத்திரத்தையும் மட்டும் அடி பிடிக்காம உங்களுக்கு வேற என்னென்ன பவுடர் வேணாங்க? அவங்களுக்கு வந்து கியூமின் பவுட்ரு, கொரியண்டர் பவுட்ரு, சில்லி பவுட்ரு அந்த மாதிரி பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க ஸோ அடியில் தண்ணி இருக்கக்கூடாதுல்ல? ஓகே, இது கரெக்ட். இதாங்க ஸ்டேஜ். அவங்க யாரு? செல்வி ரெண்டு செல்வி, நான் செல்வி, அவங்க செல்வி. இதான் ஸ்டேஜ். இதான் ஸ்டேஜ். செல்வி வாங்க. இதுதான் ஸ்டேஜ். அவங்க வந்து பார்த்து பாருங்க தண்ணீர்ல பாருங்க. இப்போ தம்மு போட்டீங்கன்னா கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து 10 நிமிஷத்துல பிரியாணி ரெடி. எத்தனை வருஷமா அந்த மாதிரி ஷெஃபாக இருக்கீங்க? 30 years சார். 30 வாஹா, யூ லுக் சோ யங். 96ல இங்கே வந்து அப்படிங்களா? க்ரூஸ் ஷிப்பில் வந்து 20 years சூ ஷெஃபாக இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே 14 years 30 years experience.